ஹாய், வெல்கம் டு கற்பிக்க 30 டேஸில் 30 கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட் டே கிளாஸு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி 10 மினிட்ஸில் மார்க் பண்ணுறது கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? ப்ளவுஸ் வைக்க அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ இது வந்து ரேபர் ஷீட்டை ரெண்டாக மடிச்சு போட்டிருக்கோம். ரெண்டாக மடிச்சு போட்டு ப்ளவுஸை ஈவனாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணுறதுக்கு இதோட லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் மார்க் பண்ணுறப்ப ஈவனாக பிடிச்சி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்தது ஆர்ம் ஹோல். இதில் இன்னும் நான் தையலுக்கு விடலை. இதில் இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே மேலே ஒரு 1/4 இன்ச்சு ஆர்ம் ஹோலுக்கு. இப்போ ஆர்ம் ஹோலுக்கு வந்து உயரத்தை வெட்டிட்டு அடுத்தது ஆர்ம் ஹோல். வெட்டும்போது நம்ம போட்ட கோடு நம்ம துணியோ பேப்பரோ அதில் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சு வெட்டிக்கணும். பின் போர்ஷன் வெட்டியாச்சு. பின் போர்ஷனில் வந்து இப்போ நம்ம அளவு வச்சு வெட்டியிருக்கோம். இதை இப்போ முன் போர்ஷன் வெட்ட இப்போ பின் போர்ஷனோட மார்க்கே பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் அதே தான் வரணும் நமக்கு. இப்போ லென்த்து மட்டும் நமக்கு மாறும். ஷோல்டர் வந்து இங்கே வச்சுட்டு நான் வந்து முன்கழுத்து உயரம் வந்து நான் 5.5 வைக்க போகிறேன். இதில் வச்சுட்டு 5.5 லைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ 5.5யும் இந்த நெக் பித்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கிருந்து 1 இன்ச் வச்சு கழுத்தோட ரவுண்டு. இங்கே நமக்கு கை ரவுண்டு கிடச்சிருச்சு. இப்போ முன் போர்ஷனுக்கு கிராஸ் பிடிக்க இந்த நெக் லைன்லேருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் உள்ள அளவையும் இந்த ஆம்ஹோல் டாட்லேருந்து கீழே பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் உள்ள அளவையும் நோட் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு ஆம்ஹோல்லேருந்து கீழே பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எனக்கு 5.5 வருது. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இங்கே நெக் லைன்லேருந்து எனக்கு பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் 4 வருது. ஆம்ஹோல்லேருந்து எனக்கு 5.5 வந்துச்சு. இப்போ நான் 5.5 மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே கழுத்து ஓரத்துக்கு கீழே வந்து எனக்கு 4 வந்துச்சு. தையலுக்காக நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது கிராஸுக்கு நம்ம கீழே பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த டாட்டோட எண்டு அதை பிடிச்சி நேராக ஷோல்டருக்கு நேராக என்ன அளவு வருதோ அங்கே எடுத்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுறோம். தையலுக்கு விட்டது போக இந்த டாட்டு எங்கே வருதோ ஷோல்டருக்கு நேராக எங்கே வருதோ நேராக அங்கேருந்து பிடிச்சி இந்த பட்டியோட அளவு மார்க் பண்ணுறோம். கீழே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு. இப்போ
இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இது மூணையும் லைட்டாக ஒரு வளைவு வளைச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான். இப்போ நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். இப்போ இதை வெட்டிக்கலாம். இதை எப்பவும் போல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த இந்த நம்ம போட்ட கோடு பேப்பரில் அப்படியே இருக்கிற மாதிரி ஈவனாக வெட்டிக்கிறோம். அடுத்தது நெக்லைன் வெட்டிக்கலாம். இப்போ நான் பேப்பருங்கிறனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் தூக்கிக்கிறேன். இதுவே துணியாக இருந்தால் நீங்கள் தூக்கக்கூடாது. தூக்கி வெட்டினீங்கன்னா இப்போ துணி நமக்கு நொல்லு நொல்லுன்னு இருக்கிறதுனால லைட்டாக அளவு மாற வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இப்போ முன்துண்டு பேப்பரில் வெட்டிட்டோம். அடுத்தது துணியில் வெட்டிட்டு டாட் பிடிக்கிறது எப்படின்னு தைக்கும்போது பார்க்கலாம். இப்போ ஆம்ஹோலை வச்சு நம்ம அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். கையோட அகலத்துக்கு ஆம்ஹோல் இப்படி ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேலோ இல்லை அந்த டேப்பையும் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். வச்சுட்டு இந்த இதுக்கு என்ன அளவு வருதோ அதுதான் நமக்கு. இந்த மடங்குறப்ப என்ன அளவு வருதோ அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைனா நேராக இங்கே என்ன ஸ்டிச்சு முடியுதோ அந்த ஸ்டிச்சு முடிகிற இடத்துலேருந்து நேராக டேப்பை வச்சிங்கன்னா ஆம்ஹோல் நமக்கு கிடச்சிரும். அந்த ஆம்ஹோல்லேருந்து நம்ம இப்போ 2.5 கூட்டிக்க போகிறோம். 2.5 கூட்டிக்கிட்டோம்னா இதுதான் இப்போ நமக்கு கையோட அகலம். இப்போ எனக்கு 5.5 வந்துச்சு ஆம்ஹோல். இப்போ நான் ஒரு 2.5 நமக்கு 8 வரும். அந்த 8 மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ 8 தான் இப்போ என்னோட கையோட அகலம். வச்சுட்டு உயரம் மார்க் பண்ணணும். உயரம் வந்து நான் வந்து 6 வச்சுக்கிறேன். இங்கே 6 கிட்ட மார்க் பண்ணிட்டு அதை விட பட்டி நம்ம கீழே மடிச்சு அடிக்க ஒரு 2 இன்ச்சு எனக்கு இருக்குது. அதனால இந்த 8 வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு உயரம் 8, அகலமும் 8 தான். இப்போ நேராக ஸ்ட்ரைட் லைன் இங்கே வச்சுட்டு நேராக கோடு போட்டுக்கோங்க. எனக்கு ஈவனாக ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ பட்டிக்கு உள்ளதையும் நம்ம கோடு போட்டுக்கலாம். நேராக வச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் கையோட வளைவு வரைகிறதுக்கு இப்போ நம்ம மெத்தட் எப்படின்னா ஈஸியான மெத்தட். இதே மெத்தடில் தான் எல்லாமே நீங்கள் தச்சுக்கலாம். கையோட அகலம் கண்டுபிடிக்க நிறையா பேர் சிரமப்படுவாங்க. அதனால் நம்ம ஆம்ஹோல் எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட பெரியவங்கன்னா 2.5 கூட்டிக்கலாம். சின்ன பசங்கன்னா 2 கூட்டிக்கிட்டோம்னா போதும். இப்போ கையோட வளைவுக்கு அகலம் வந்து 8 இருக்குது. இப்போ அகலத்தை 2ஆக பிரிக்க போகிறோம். இப்போ 8ல் பாதி 4 வருமா? இந்த 4 மார்க் பண்ணி நேராக கோடு போட்டுக்கிறோம். நேராக கோடு போட்டுக்கிட்டு இந்த சைடு உயரத்தோட ஆப்போசிட் சைடில் இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அளவு மாறும். அதனால் இங்கே எனக்கு நான் 2.25 வச்சுருப்பேன். கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் 3 வச்சுக்கலாம். இதை எப்படி மெஷர் பண்ணுறதுனா, நீங்கள் இப்போ ஆங்கோல் இப்போ நான் 5.5 வச்சுருக்கிறதுனால 2.25 வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் 6 இருந்துச்சுன்னா 3 வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுலேயும் இப்போ ஸ்ட்ரைட் லைனு வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இதில் கை வளைவு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்க போகிறோம். ஒரு வளைவோட இங்கேருந்து நேராக கொண்டு வந்துட்டு பாதிக்கு இந்த பாதியில் நேராக வந்து கீழே ஒரு வளைவு. இவ்வளோதான் நமக்கு. ப்ளவுஸில் வந்து நம்ம கை குடஞ்சி வெட்டுவோம். அது இப்போ வெட்ட போகிறதில்ல. ஏன்னா பிகினர்ஸ் ரொம்ப சிரமப்படுவாங்கங்கிறதுக்காக நம்ம இப்போ வெட்ட போகிறதில்ல. அது வந்து கையோட பட்டியை மடித்து அடிச்சுட்டு அப்புறமா நம்ம வெட்டிக்கலாம். இங்கே கீழே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கிராஸ் லைன் கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம உடம்பு ஜாயின் பண்ணையில் மீதி இருக்கிறதா அப்புறமா வெட்டிக்கலாம். துணியெல்லாம் அடுத்தது வெட்டணும். இப்போ இந்த லைனை வெட்டிட்டு அடுத்தது இங்கே குறுகலாக தானே இருக்குது, எப்படி வெட்டுறதுன்னு லைட்டாக கொஞ்சம் யோசிப்பீங்க. லைட்டாக தூக்கி விட்டுட்டு தான் இங்கேருந்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து வெட்டிக்கிட்டு வந்து வெட்டும்போது கொஞ்சம் கவனமாகவே வெட்டுங்க. அளவுலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டே வெட்டிக்கோங்க. இவ்வளோதான் இப்போ நம்ம கை. இதுக்கப்புறம் துணியில் வெட்டலாம்.